Mahesh, Namale, Mahila. Super. You don't even know to tell who you can tell. Yeah? You should say That's not fair. No, it's mine. பெரிய மாமி மாதிரி இருக்கால புள்ளியாரு முருகன் உங்க மாதிரி சண்டை போட்டார் தெரியுமா? அவ அதுக்கா சண்டை போட்டா அம்மா அதுக்காக சொல்ல. சரி, சிவனும் பார்வதியும் கைலாசத்துல இருக்கச்சே ஒரு நாள் தேவி இந்த பழத்தை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது மேல். இந்த வாங்கிக்கோ. பிரபு, நமக்கு 2 குழந்தைகள் இருக்கார்கள், அவருக்கு கொடுப்போமே. அம்மா இல்லை, எனக்கு தான் பழம். குழந்தைகளா சண்டை போடாதீங்க, 2 பழத்தை பங்கு போட்டு தரும். கூடாது, அந்த பழத்தை முழுசா சாப்பிட்டாதான் பழம் கிடைக்கும். அம்மா, நான் தானே முதல் பிள்ளை. அம்மா, நான் தானே இளைய பிள்ளை, நான் தானே உங்களுக்கு செல்ல பிள்ளை, எனக்கு தான் பழம் தரணும். பிரச்சனையா போச்சு, இப்ப என்ன பண்ணுவது? சரி, நம்ம ஒரு போட்டி வைப்போம். அதில் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கே பழம். போட்டி சொல்லுங்க. இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராளோ அவளுக்கே பழம். இதோ எப்போவே பொருட்பட்டி புள்ளியாரோட வாகனம் என்ன? அவருக்கு தெரியும் அவரால் முருகன வரை வேகமா போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். ஒரு யோசனை. நாரதர்கிட்ட போனார். நாரதரே, உலகம் என்ன? அம்மா அப்பா தான் உலகம். நாரதருக்கு ஒண்ணுமே புரியல முதல்ல. அப்புறமா யோசிச்சார், புள்ளியாரோட அம்மா அப்பா யாரு? பார்வதி பரமேஸ்வரர் இல்லாம
இந்த உலகமே இல்லை. அப்போ பிள்ளையார் சொன்னது சரிதான். என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா தான் உலகம். அப்போ பிள்ளையார் 2 கையும் கூப்பிட்டு அம்மா அப்பா சுத்தி வந்துட்டு அம்மா கையிலேருந்து பழத்தை வாங்கினார். அதுக்குள்ளே முருகன் உலகம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரார். அண்ணா கையில பழம். அவர் கோபத்தோட, அம்மா நான் தானே இந்த உலகத்தை சுத்திட்டு அம்மா நான் தானே இந்த உலகத்தை சுத்திட்டு முதல்ல வந்திருக்கேன். இந்த அண்ணா எங்கிட்டாரு இருந்தார். அப்போ பழத்தை எப்படி அவனுக்கு கொடுக்கலாம்? கோபிகாதே முருகா பிள்ளையார் எல்லார்கிட்டையும் போய் அம்மா அப்பா தானே உலகம்னு கேட்டான். எல்லாரும் ஆமாம் என்றார்கள். எங்களும் சுத்தி வந்த பழத்தை வாங்கி கொண்டு போய்ட்டான். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். என்ன உலகத்தை சுத்திட்டு வான்னு சொல்லிட்டு பழத்தை அண்ணா கிட்ட கொடுத்துட்டீங்களே. கோபம் வேண்டாம். அடுத்த தடவை நான் இல்லை, நான் கைலாசத்தை விட்டு போகிறேன். சுப்பிரமணியம் நில், போகாதே. தம்பி, இந்த பழத்தை நீங்க வளர்த்திக்கோ, எங்களை விட்டு போகாது. இல்லை, நான் இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்க மாட்டேன். வந்துருவோம். எங்க ஃப்ரெண்டு தான். முருகா, அர்ஜென்ட்னு போனோம். யார் அது? அவை பாட்டியா? ஆமா முருகா, எப்படி அம்மா அப்பாவை விட்டு செல்வது சரியா? ஒரு பழத்துக்காக கோபித்து கொண்டு செல்லலாமா? பாட்டி, யார் பேச்சையும் நான் கேட்பதாக இல்லை. ஏதோ தமிழ் மேல் எனக்கு உள்ள ஆசையால் நீங்கள் கூப்பிட்டுவுடன் நின்றேன். நான் வருகிறேன். முருகன் ஆண்டி வேஷத்தோட மலையில போய் நின்னுட்டார். நீங்க பாத்துக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஃப்ரெண்டு தான்.